Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 6.5ல செகண்ட் சம். நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டு லைனும் ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் லைனில் இதை ஏனும் இந்த பேரலல் வெக்டாரை பீனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் லைனில் இதை சீனும் இதோட பேரலல் வெக்டாரை நம்ம டீனும் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் ஸ்கியூ லைன்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராக்ஸ் ப்ராடக்ட் அதாவது சி மைனஸ் ஏ பிடி இதோட வேல்யூ ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இதை டிட்டர்மினன்ட் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சி மைனஸ் ஏ, அப்போ ஒவ்வொரு வேல்யூவும் இது மைனஸ் இது வரும். லைக் 3 மைனஸ் 6 2 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 2 அப்படின்னு வரும். அப்புறம் பி அப்புறம் டி. ஸோ பியோடது என்ன 1 2 மைனஸ் 3, டியோடது என்ன 2 4 மைனஸ் 5. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் 3 1 மைனஸ் 4, மீதியெல்லாம் அப்படியே தான் வரும். 1 2 மைனஸ் 3 2 4 மைனஸ் 5. ஸோ நான் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு ஜீரோவை தவிர்த்து வேறு எதாவது வரணும். ஸோ மைனஸ் 3 இன்ட்டு 2 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 10 மைனஸ் 3 இன்ட்டு 4 மைனஸ் 3 இன்ட்டு 4 மைனஸ் 12. ஸோ ப்ளஸ் 12 ஆகிடும். இங்கே 1 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 6 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 ஆகிடும். அப்புறம் மைனஸ் 4 1 4s are 4 மைனஸ் 2 2s are 4. ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணால் மைனஸ் 3 12 மைனஸ் 10 2 வரும். மைனஸ் 1 6 மைனஸ் 5 1 வரும். மைனஸ் 4 4 மைனஸ் 4 0 ஆகிடும். ஸோ மைனஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 6 மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1, இதோட வேல்யூ டோட்டலாக 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு மொத்தமாக மைனஸ் 7 வரும். that is not equal to 0. ஸோ நம்மளுக்கு not equal to 0 டிட்டர்மினண்ட்டில் கிடச்சிருச்சு. ஸோ this implies the given lines are skew lines. ஸோ இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிட்டு இது ரெண்டு skew lines அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம பேரலல் வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இதோட பேரலல் வெக்டாரான பியையும் செகண்ட் இதோட பேரலல் வெக்டாரான டியையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ ஐ ஜே கே. ஸோ பியோட வேல்யூ என்ன 1 2 மைனஸ் 3, டியோட வேல்யூ 2 4 மைனஸ் 5. ஸோ நான் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ ஐ இன்ட்டு 2 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 10 4 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 12 வரும். ஸோ ப்ளஸ் 12 ஆகிடும். மைனஸ் ஜே கேப் 1 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6 வரும். ஸோ ப்ளஸ் 6 ஆகிடும். ப்ளஸ் கே கேப் 4 1s are 4 மைனஸ் 2 2s are 4. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், 12 மைனஸ் 10 2 ஐ கேப் வரும். 6 மைனஸ் 5 1, ஸோ மைனஸ் ஜே கேப் வரும். 4 மைனஸ் 4 0 ஆகிடும். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0ங்கிறனால நம்மளுக்கு கே கேப் வேல்யூ வராது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட இது போட்டோன்னா நம்மளுக்கு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் வேல்யூ என்ன 4 ப்ளஸ் 1. ஸோ தட் இஸ் ரூட் 5. நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குது. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸோட ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் determinant of C minus A dot B cross D by mod B cross D. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது மாடுலஸ், இந்த வேல்யூ அதாவது இந்த வேல்யூவோட மாடுலஸ், அப்புறம் இதோட டிட்டர்மினன்ட். ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னா இதை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சோம். அதாவது ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறக்காண்டி நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ தான்
பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி மைனஸ் ஏ பிடி அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் -7 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கிராஸ் டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ தட் இஸ் √5. ஸோ இங்கே மாடுலஸ் வந்து வெளில வந்தால் இது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 7/√5 யூனிட்ஸ். இதுதான் 2 லைனுக்கும் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்.